நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், தொழுகிறோம். வணக்க முறைகளையும் நீங்கள் செய்கிறீர்கள், செய்யுங்கள். ஆனா அதோட போதுமா? அல்லாஹ்வுக்காக எனது வாழ்வும் மரணமே அல்லாஹ்வுக்காக. ஒரு வரியில முடிஞ்சிடுவாரு. வாழ்வும் மரணம் அனைத்தையும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அனைத்தையும் நமக்கு எந்த நிலையை நமக்கு முன்னிறுத்தி இருக்கிறான் என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு உள்ளோம். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தோருக்கு என் வாழ்க்கையும் மரணத்தையும் ரப்புல் ஆலமீனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. 2 வரியில முடிஞ்சிருச்சு வசனம். இதை தான் இப்ராஹிம் நபி உறுதிமொழி எடுத்தார். அதை தான் நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆனா வாழ்வையும் மரணமையும் நாம் முன்மாதிரியாக செய்யறோமா? மரணத்தை தேடி போக வேண்டாம், வந்தா ஓடியும் போக வேண்டாம். ஆனா வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா? சிறிது நேரங்களை அர்ப்பணிக்கிறோமா? நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனா அல்லாஹ் அதையும் கூறிவிட்டு சொல்கிறான், லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். நீ எனக்கு என்ன கட்டளையிட்டாலும் நான் கட்டுப்படுவேன். அவ்வலுல் முஸ்லிமீன், முதல் ஆளாக இருப்பேன். முஸ்லிமில் அல்லாஹ் கட்டுப்படுவதில் நான் முதல் ஆளாக இருப்பேன். போட்டி போடணும். முதல் ஆளாக இருப்பேன் என்பதில் போட்டி போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். முடிஞ்சு போச்ச. அவன் வாழ்வும் மரணம் சொன்னாலே என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன அர்ப்பணிக்கணும், அப்படி கேள்வி இருக்கணும். அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கணும். மேம்போக்காக இருக்கக்கூடாது, பேருக்காக இருக்கக்கூடாது, அடையாளத்துக்காக இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்பு என்பது உள்ளேந்து வரக்கூடியது. ஒவ்வொன்றையும் நான் ரசித்து ருசித்து செய்வேன், மார்க்கத்தை நான் விரும்பி செய்வேன். இந்த கட்டளையை நம்ம மேற்கோள் பண்ணணும். அப்படி இருக்கிறோமா? அதான் சீர்தூக்கி பார்க்கணும். அதுபோக இன்னொரு வசனத்துல இதையே அல்லாஹ் விலக்கி சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், லைசல் பிர்ரி, நீங்கள் நன்மை எது என்று நினைக்கிறீர்கள் என்றால், வல்லு உஜூவக்கும் வக்கீலல் மஸ்ரிகி வல் மக்ரிபி, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் கிழக்குக்கும் மேற்குக்கும் முகத்தை திருப்புகிறீர்களே, அதுதான் நன்மை என்று நினைத்துக் கொண்டீர்களா? அதை செய்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த வசனத்தை இறக்கிறான் அல்லாஹ். எல்லாரும் என்னன்னா பைத்துல் முகத்தஸை தூக்கி ஒரு 16 மாசம் வணங்குவார்கள். அப்ப சில பேர் வந்து கேட்பாங்க, மறுபடியும் அல்லாஹ் கிபிலாவை மாத்திடுவான், திசைய பழைய பக்கமே அறம் சரி மாத்திடுவான்.